இருக்கு. அதுல இருந்து மீன் வந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி பசுனுடைய தீமைகளை நீங்க பாப்பீங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பசு கிடையாது. இது எல்லாம் வெளிநாட்டு மாடுகள். இது வெளிநாட்டுல இருந்து வரப்பட்டது. இது பன்றியினுடைய ஜீனும் பசுவினுடைய ஜீனும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிருகம். மிருகன்னு சொன்னாலே பன்றின்னு தான் அர்த்தம். பன்றி தான் மிருகன்னு சொல்லுவோம். அந்த பன்றியை இன்னைக்கு எல்லாரும் பால் எடுத்து சாப்பிடுறாங்க. இப்போ ஆராய்ச்சியில 16 காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போறாங்க. ஏன் 16 காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போறாங்கன்னா, பன்றிக்கு 16 காம்பு இருக்கு. அதே மாதிரி பசுவுக்கும் 16 காம்பு கொண்டு வர போறாங்க. இப்ப இதெல்லாம் போக போகுது. இதை சாப்பிட்டா இன்னைக்கு வராத நோய் எல்லாமே வந்திருக்கு. இந்த நோயை சொல்ல போனோம்னா தைராய்டு, புற்றுநோய், அது இல்லாம மார்பக புற்றுநோய், நீர்க்கட்டி, வயிற்றுல கர்ப்பப்பை எல்லாமே கெட்டு போயிடுது. குழந்தையே இப்ப பிறக்கிறது இல்லை. இப்ப காலையில ஒரு 11 மணி கணக்கு தான் இருக்கும். ஆனா இந்த பசுக்கள் எல்லாம் நிழலுக்கு வந்துடும். ஏன்னா இந்த வெயில் தாங்காது. வெயிலுக்கு போனா அது இளைச்சி ஆட ஆரம்பிச்சிடும். இளைக்கும் பொழுது அதுக்கு முடியாம போயிடும். அதனால அந்த இளைச்சிட்டு இருக்க மாட்டுல பால் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆஸ்மா நோய், இழப்பு நோய் வந்துருது. இதால அதிக நேரம் நிக்க முடியாது. நின்றுச்சுன்னா கால் முட்டி வீங்கிரும். அந்த முட்டி வீங்கிறதால இந்த பாலை சாப்பிடுறவங்களுக்கு முட்டி வீக்கம் அது நீர்க்கட்டுன்னு சொல்றாங்க. அது தொண்டை பகுதியை பாத்தீங்கன்னா தொண்டை ஒரே இதா இருக்கும். அதனால இந்த தைராய்டு நோய் வந்துருது. இது கழுத்துக்கு மேல பின்னாடி அந்த நமக்கு திமிழ் இருக்கும் நாட்டு மாட்டுல. இதுக்கு திமிழே இருக்காது. பன்றி எப்படி நேரா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மாட்டுக்கு இருக்கும். அதனால இந்த பால் அதிக அளவு கெட்டதை செய்யுமே தவிர நல்லது செய்யாது. கண்டிப்பா பால் நல்ல பால் வேணும்னா நாட்டு மாட்டு பால் சாப்பிடணும். இன்னைக்கு நாட்டு மாடுனா என்னன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் பாருங்க, காலையில விஸ்வரூப தரிசனம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யானை, குதிரை, பசு வருது. அந்த பசுவே அது பசு கிடையாது. அதுவும் ஒரு பன்றி தான் அங்க போய் நிக்குது. அந்த நாட்டு பசு இல்லாம அந்த ஜெர்சி பசு தான் கொண்டு நிறுத்திருந்தாங்க. எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அந்த பசுவே அங்க இல்லாம உள்ள சாமி கும்பிடுறாங்க. இன்னைக்கு அவங்களே இது போது அவங்களுக்கே பசுனா என்னன்னு தெரியல. எல்லா கோயில்கள்லயும் இன்னைக்கு பசுவே இல்லாம பன்றியை தான் நிப்பாட்டி இருக்காங்க. எல்லா கோயில உள்ள கோசாலையில போய் பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பசுவே கிடையாது. நாட்டு மாட்டு பசு அழிஞ்சிட்டு வருது. இந்த ஜல்லிக்கட்டு விட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டை இன்னைக்கு நிறுத்தினாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா நாட்டு மாட்டு பசு இருந்துச்சுன்னா எல்லாருமே தமிழர்கள் வீரமா இருப்பாங்க. அந்த வீரத்தை எப்படிடா குறைக்குதுன்ட்டு அந்த காளையை பூரா நீக்குனாங்க. இந்த காளையை பூரா நீக்கும் போது இனி யாரு வீட்லயும் நாட்டு மாடு இருக்காது. யாருமே வீரமாவும் இருக்க முடியாது. அந்த எப்படி பாலை தாய்ப்பாலை புடுங்குறோமோ அதே மாதிரி பாலை புடுங்கிட்டாங்க. வெளிநாட்டு இனத்தை கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்ப வர வர நோய் அதிகமாகுதை தவிர நல்ல வாழ்வு யாருக்குமே கிடையாது. ஆரோக்கிய வாழ்வு வேணும்னா கண்டிப்பா நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டாதான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான். இதனுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பால் சாப்பிட்டா உடல் திடகாத்தியமா இருக்கும். சக்கரை நோய் வராது. அந்த மாரடைப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மாரடைப்பு வராது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முகம் அழகா இருக்கும். பெண்கள் அதிகமா விரும்புற அந்த முடி அதிகமா வளரும். முடி கொட்டவே கொட்டாது இந்த பால் சாப்பிட்டா. அது மட்டும் இல்லாம முட்டி வலி வராது. கண் பார்வை குறைபாடே வராது. அது இல்லாம ஊழசதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஊழசதை போட்டிருக்காங்க. அந்த ஊழசதையெல்லாம் வராது. கரைஞ்சிரும் அந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா. இந்த பால் சாப்பிட சாப்பிட உடல் வலுவா இருக்கும். குழந்தைங்க அழகா இருக்கும். குழந்தை பிறக்கிற குழந்தை ஊனம் இல்லாம பிறக்கும். நல்ல திடகாத்தியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பால் சாப்பிட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு முழுவதும் அவங்களுக்கு தேவையான முழு சத்துக்களும் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனாலதான் இரவு நேரத்துல பால் சாப்பிட்டு தூங்குனாங்க. அந்த பால் இந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா தான் அந்த பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு சாதாரணமா இன்னைக்கு கடையில கிடைக்கிறதுல அது பாலே கிடையாது. இந்த பாலை குடிச்ச நாய் கூட அந்த மாட்டு பாலை குடிக்கவே குடிக்காது. இந்த மாட்டு பால் தயிரை வச்சு சாப்பிடுங்க. உடல் உரமா இருக்கும். இந்த மாட்டினுடைய மோர் அவ்வளவு அற்புதமா இருக்கும். உங்களுக்கு சிறுநீர்ல எந்த அடைப்புமே இருக்காது. சிறுநீர் நல்லா போய்கிட்டு இருக்கும். அந்த சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். அதனாலதான் நாட்டு மாட்டை பத்தி நம்ம பேசுறோம். நாட்டு மாடுன்னா இந்த திமிழ் இருக்கணும். திமிழ் இருக்கிற அனைத்துமே நாட்டு மாடு தான். இது இந்தியாவுல எந்த மூலையில இருந்தாலும் நாட்டு மாடு தான். அதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம இங்க இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நாட்டு மாட்டுல 1.5 லிட்டர் பால் தானே இருக்கு. அப்படி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டர் பால் கிடைக்கும். இது கிர்ரு, சாகிவால், உங்களுக்கு தார்பார்க்கர், இங்க உம்பளாச்சேரி இருக்கு. அதோட சேர்ந்து ரதி இருக்குது. அது பாலகுரு, இது மாதிரி பல வகையில இருக்குது. மாட்டு ரகம் நம்ம ஒரு 70 வகையா இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே அத்தனையும் நன்மை செய்யக்கூடியது. இதுல கொஞ்சம் பால் அதிகமா வேணும் தான். தெரியாதனமா என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல போய் வாங்கிட்டு வந்தா 25 லிட்டர் பால் கிடைக்கும்னுவாங்க. ஆனா அதே 25 லிட்டர் அதுக்கு போடுற தீவனம் இந்த மாட்டுக்கு போட்டா கிடைக்கும். ஆனா இந்த பாலை சாப்பிடுறவங்க திடகாத்தியமா இருப்பாங்க. அந்த பால் சாப்பிடுறவனுக்கு புள்ளையே பிறக்காது. இந்த பால் சாப்பிடுறவனுக்கு புள்ள பிறக்கும்.
இது குறைஞ்சது 25 முறை கண்டுகுட்டி போடும். 25 வருஷம் கண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கெச்சப் ஜெர்சியோ 3 வருஷத்துக்கு மேல கிடையாது. 3 வருஷத்துக்கு மேல அது கண்டு போட்டுச்சுன்னா நீங்க தினந்தோறும் 500 ரூபாய் செலவழிச்சா பால் 300 ரூபாய்க்கு கிடைக்கும். தினந்தோறும் 200 ரூபாய் நஷ்டத்துல போகும். ஆனா இந்த மாட்டுக்கு 100 ரூபாய் செலவழிக்க மாட்டாங்க. அது 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பால் கொடுக்கும். அந்த திமிழ் பாத்தீங்கன்னா அது அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதை அந்த உடம்ப காப்பாத்திருக்கும். அந்த திமிழ் இல்லைனாலே அது பன்னி தான் பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். பன்னியை பாருங்க, அந்த திமிழே இருக்காது. அதே அதனுடைய விந்தெடுத்து அந்த பசுவுல செலுத்தினால அந்த கெச்சப் ஜெர்சி மாடு நேரா தான் இருக்கும். அதுக்கு ஒரு திமிழ் கூட வராது. திமிழ் வர வச்சு பார்க்க சொல்லுங்க, பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பெல்ஜியத்துல இருந்து சென ஊசி ஒரு கோட்டர் எம்எல் 15,000 ரூபாய் சொல்றாங்களாம். 15,000 ரூபாய். நம்ம நாட்டு மாட்டினுடைய விந்த ஒரு கோட்டர் எம்எல் 15,000 ரூபாய். அப்போ இந்த மாட்டை பூரா அழிச்சு அவங்க ஊர்ல கொண்டு போய் வச்சு அதுல இருந்து விந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டினம் காளை தன்னால இனச்சேர்க்கை சேரும். அவன் சென ஊசி அவன் தான் போடுறான். அதனாலதான் அந்த இனத்தை வெறுக்கிறோம். அந்த கெச்சப் ஜெர்சிக்கு எப்படி அது சென ஊசி போட்டு இனப்பெருக்கம் செய்யறாங்களோ அதே தான் போற காலத்துல வரும். இதுல விழிப்புணர்வு எல்லாரும் பொழைச்சிக்குங்க. எல்லாரும் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருங்க.